பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு இருப்பது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அவர் நம்ம கூட இருக்கிறது, நம்மோடு பேசுவது. வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் நம்ம கூட கைகோர்த்து நடக்கிறாரு, நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாருன்னா இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னங்க வேணும்? ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சிநேகிதனாக இருக்கிறவர். ஆண்டவரே சொல்கிறார், நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 2 சிநேகிதர்கள் தான் ஒன்றா நடந்து போவாங்க. பத்திரிகைலாம் ரொம்ப கை கோர்த்து ரொம்ப பேசிக்கிட்டே. அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்ம கூட நடந்து நம்மோட பேசி கொண்டு வருகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். ஏசு 51:16 என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன், என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். ஒரு சமயம் அந்த காலத்தில் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போகும்போது சில சமயம் வெயில் அடிக்கும் தெரியுமா? அந்த சைடில் உட்காந்துட்டு அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். ஒரு தாய் தன் குழந்தைய மடியில் வச்சுருந்தாங்க. அந்த குழந்தை நல்லா தூங்குது. இந்த வெயில் படும்போது அது ரொம்ப, அந்த வெயிலின் கொடூரம் அந்த குழந்தை மேலே படும்போது விழித்து கொள்ளல. இந்த தாய் இந்த கையை வச்சு அதனுடைய முகத்தில் நிழல் படாமல் வச்சுக்கிட்டே வர்றாங்க. அதை கவனித்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த குழந்தை அந்த நிழல் முகத்தில் படணும், தன் கையினால் அந்த வெயில் படாமல் நிழல் உண்டாக்குறாங்க. ரொம்ப நேரம் அப்படியே கை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தாய் தான் அதை செய்ய முடியும். குழந்தை மேல உள்ள பாசம், என் குழந்தை நிம்மதியாக தூங்குது, ஒரு தீங்கு வரக்கூடாது, அந்த வெயில் படக்கூடாதுன்னு நிழல். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன். எந்த ஆபத்தும் உனக்கு வரக்கூடாது, எந்த கொள்ள நோயும் உன்னை தாக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் உன்னை பாதிச்சிடக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக ஆண்டவர் தன்னுடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் தெரியுமா? அப்போ அவருடைய கரத்தின் நிழல் உங்க மேல இருக்கிறத உணர்றீங்களா? நீங்க இந்த உலகத்துல வாடும் எத்தனையோ பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அதுக்கு மத்தியில நீங்க நிம்மதியா வாழ்றீங்களே, காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தின் நிழல் நம்மை மூடி இருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல. தகப்பனே, உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மூடி நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரப்பா. உங்க கரம் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர், எந்த தீங்கும் தீமைகளும் என்னை தொடாதபடி, என்னை காயப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தி விடாதபடி உங்க கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து பாதுகாத்து நடத்துகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.